KM viewers, Assalamu alaikum. கடந்த 19ஆம் தேதி நடந்த அந்த உடுதுணையில் நடந்த அந்த விபத்து சம்பவம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். உண்மையிலேயே மிகவும் ஒரு கவலையான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் மிகவும் நன்றாக கல்வி கற்கக்கூடிய நல்ல பண்புள்ள நல்ல ஒரு மாணவியை நாங்கள் எல்லோரும் இழந்துட்டோம். அந்த மாணவிக்கு இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்குவான். நிச்சயமாக எல்லாரும் துஆ செய்யுங்க. அதே நேரம் அந்த சம்பவம் நடந்ததிலிருந்து உண்மையில இன்று வரையும் அந்த இழப்பை தாங்க முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது ரொம்ப கவலையா இருக்கிறது. கேள்விப்பட்டதிலிருந்து அந்த கவலை தாங்க முடியாது, அவ்வளோ கவலையா இருக்கிறது. அதே நேரம் நான் இதுல முக்கியமா நான் லைவ் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்றால், பொதுவாக KM வியூஸ் அதே நேரம் கால்டிமோ முடிச்சேன்னா பொதுவாக எல்லோருக்கும் தெரியும். ஃபேஸ்புக்கில் அது மட்டும் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல் KM வியூஸில் பொதுவாக எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் அந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் பொதுவாக சமூகத்துக்காகவும் அதே நேரம் மக்கள்ல நலன் கருதியும் எங்களோட சமூகத்தில் நலன் கருதியும் தான் நிறைய நாங்கள் வேலைகள் செஞ்சு கொண்டு வரோம். இனி அதே நேரம் பொதுவாக எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதுபோல யாருக்கும் எந்த ஒரு இழப்பும் வந்துடப்படாது என்ற அந்த நல்ல நோக்கத்தில் தான் நாங்கள் நிறைய நல்ல வேலை திட்டங்கள் செஞ்சு கொண்டு வரோம். அதே நேரம் இந்த சம்பவம் உண்மையிலேயே எங்களோட மனதை ரொம்ப காயப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம். அவ்வளோ ஒரு கவலையாக இருக்கிறது. நிச்சயமாக அவங்க எல்லோருக்கும் மன ஆறுதலை கொடுக்கணும். அதே நேரம் இந்த சம்பவம் நடந்த அந்த டைம்ல நீங்க பொதுவா எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அந்த சம்பவம் நடந்த டைம்ல பொதுவா அந்த பிக்சர்ஸ் எல்லா இதுலயும் நிறைய எல்லா குரூப் அது மட்டும் இல்லாம FBல இன்னும் நிறைய எல்லா இதுலயும் ஷேர் ஆயிருக்குது. இனி அந்த அடிப்படையில் பொதுவாக நான் இன்னும் 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நானும் இது என்னன்னா அந்த நோக்கம் என்னன்னு சொன்னால், அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்த மற்றவங்களுக்கு அவங்களும் ஹாஸ்பிட்டல் இருந்த சிச்சுவேஷன்ல அவங்க யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துடப்படாத நோக்கத்தில் ஃபார்வர்ட் ஒவ்வொரு குரூப்பில் நியூஸ்களையும் இது சம்பந்தமா விடயங்கள் அது நிறைய எல்லாம் துவா செய்ய சொல்லி அப்படி விடயங்கள் தான். இனி அந்த இது உடனே நானும் ஷேர் பண்ணேன், அதை காப்பி பேஸ்ட் பண்ணி. ஆனா அதை குடும்பத்தவங்க நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் அதை கிரியேட் பண்ணி போட்டதாக நினைச்சிட்டாங்க. ஆனா அது இல்லை உண்மை. அதுல உண்மை தன்மை என்னன்னு சொன்னால், அது ஆரம்பத்திலேயே நிறைய எல்லா விடயங்களும் ஷேவ் ஆயிடுச்சு. நான் அதை பொதுவாக உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன் என்னென்றால், நீங்க அது பார்த்தா தெரியும். நான் இதுல காட்டுறேன். நீங்க பாருங்க ARM அந்த முனாஸ்ன்ற அந்த இதுல FB பேஜ்ல இது ஃபுல்லா அந்த சம்பவம் அந்த விடயங்கள் வந்திருக்குது. அதே நேரம் அந்த இதுல எழுதியிருந்தது இந்த விடயங்களை எழுதிட்டு அந்த வீல்ல போன அந்த பிரதர் ஒருத்தருக்கு அது அவர் ஆங்கிலத்தில் எழுதியிருந்தாரு. அது எப்படின்னு சொன்னால், அந்த சுய நினைவு இழந்து அந்த இது அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற கொஞ்சம் அதனால எல்லாரும் துவா செய்யுங்கன்னு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டிருக்கிற பொதுவாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனி அந்த அடிப்படையில் நான் நினைச்சேன் என்னன்னா, உண்மையிலேயே அந்த வீலை பார்த்தா பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான ஒரு இதாக இருந்தது. அந்த வீல் அந்த அளவுக்கு இதாக இருந்தது. அந்த அடிப்படையில் நான் அந்த நியூஸையும் பார்த்துட்டு நான் நினைச்சிட்டேன் என்ன எல்லாருக்குமே இதாத்தான் இதுதான். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்களும் தான். இனி அந்த அடிப்படையில் எல்லா குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் அது மட்டும் இல்லாமல் FBல வேற யூடியூப்ல வேற எல்லாத்துலேயுமே வந்தது இது சம்பந்தமான நியூஸ். இனி அந்த அடிப்படையில் நான் டக்குன்னு சொல்லேன்டா ஒரு பெரிய இழப்புன்னு தான் நடந்துருச்சு. மற்றவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடப்படாதுன்ற அந்த நல்ல நோக்கத்தில் தான் நானும் அதை ஷேர் பண்ணேன். அது சில இதில் காப்பி பேஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணினேன். இனி உண்மையிலே நோக்கம் என்னென்றால், யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது, மற்றவங்களும் பாதுகாப்பாயிரணும். ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அவங்களுக்கு எந்த நோயும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் செய்கிற அந்த துவாவினால யாருக்கு எந்த இழப்பும் வந்துடக்கூடாதுன்ற அந்த நோக்கத்தில் தான் நான் அந்த மெசேஜை நானும் ஃபார்வர்ட் பண்ணேன். இனி அந்த அடிப்படையில் நான் அதை நான் இதாகினது
ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் வந்து. ஆனால் இது அந்த உடனே அந்த 19ஆம் தேதியே வந்த இது வந்து நீங்கள் அது பார்த்தா விளங்கும், நான் காட்டுறேன். அதே நேரம் வந்து நிறைய அந்த இதுகளோட எல்லாம் போட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய வேறு இதுல எல்லாத்துலேயும் வந்துருக்குது வந்து. அது நான் உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த பாருங்க, இது அந்த இந்த இதில் வந்து ஷேவ் ஆகிருக்குது வந்து. அந்த முகமது ஹில்மின்னு சொல்லி யாரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸ்ரீலங்கன் பஸ்ஸஸ் லவர்ஸ் ஒன்லின்னு சொல்லி அந்த இது நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த இதில் வந்து ஷேவ் ஆகிருக்குது வந்து. அது பாருங்க வந்து 4 டேக்கு முன்னாடி எல்லா பிக்சரும் சேர்த்து, அதாவது அந்த கேர்ள் எல்லாம் எல்லா பிக்சரும் சேர்த்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தா தெரியும் வந்து ஸ்ரீலங்கன் பஸ்ஸஸ் லவர்ஸ் ஒன்லி என்ற அந்த பேஜில் வந்து பாருங்கள். இந்த பேஜில் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அது ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் போட்டுருக்கிறாங்க, அது ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றது வந்து நான் இன்னும் நிறைய இதில் காட்டுறேன் வந்து. அது போலும் இல்லாமல் அந்த நியூஸ் அந்த எழுதிக்கிறது வந்து இதில், அதாவது அந்த உடுதெனியன்னு சொல்லி அந்த அதில் வந்து அது முனாஸ் என்று சொல்லி யாரோ ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் தான் அதை போட்டிருக்கிறார். அந்த நியூஸ் வந்து ஃபுல்லாகவே அது அவர் தான் போட்டிருந்தார். அந்த நியூஸ் போட்டு இருக்குது வந்து. அது சம்மந்தப்பட்ட இது வந்து இல்லாட்டி எனக்கு எதுவும் தெரியாது, அந்த பேர் கூட எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாமே ஷேர் பண்ணி இருக்குது வந்து. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். சரி, இனி அதே நேரம் அவர் போட்டிருக்காரு என்னன்னு சொன்னால், அந்த உடுதனியவில் தன் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு ஆசையாக உணவு சமைத்து கொண்டு அந்த இதெல்லாம் போட்டு இனி அந்த இதையும் போட்டு ஆரம்பத்தில் போட்டு இருந்தார். பிறகு நான் இன்றைய பார்க்குற டைமில் அந்த இதை வந்து ஒரு சில 1-2 இதை வந்து அவர் டிலீட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் வந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த இவர் போட்ட அதை போட்டிருக்கிறார். இவர் போட்ட அதே நியூஸை வந்து திரும்ப அதே இதில் போட்டிருக்கு. இந்த பாருங்கள், இதில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த பாருங்கள், இதில் போட்டு இருக்குது வந்து. இந்த இது ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து அந்த இந்த பாருங்கள், இது வந்து என்னண்டா அந்த ஷூரா நியூஸில் பாருங்கள். ஷூரா நியூஸில் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஷூரா நியூஸில் சரியா, இது பார்த்தவங்களுக்கு தெரியும் ஷூரா நியூஸ். ஆனால் வந்து அந்த ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு புறவு வந்து என்னென்னா அந்த குறிப்பிட்ட இதை வந்து அந்த போட்டது இருக்குது. அதுவும் இதுலேருந்து எடுத்து தான் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் வந்து. என்னது அந்த முனாஸ்ன்ற அந்த அதுலேருந்து எடுத்து தான் போட்டுப்பாங்களோ தெரியல, அதுலேருந்து தான் எடுத்துன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. எப்படியோ போட்டிருக்கேன். அந்த பாருங்க, அவங்களோட இதில் போட்டு இருக்குது வந்து. சரி, இங்கே இது போட்டு இருக்குது. இந்தா இதில் எல்லாம் போட்டு இருக்குது. இந்தா இதில் போட்டு இருக்குது பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, அந்த இதுன்னு சொல்லியெல்லாம் போட்டு இருக்குது வந்து. சரி, இதை பாருங்க. அந்த இது இங்கிலீஷ் வசனத்தில் போட்டிருக்கிறாங்க. மெமரி லொஸ்ட் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. சரி, இது எதுவுமே நான் போட்டது இல்லை. அது பொதுவாக வந்து நிறைய இதில் வந்து அப்படி ஷேவாக இருக்குது வந்து. இன்னும் ஆரம்பத்தில் அப்படி ஷேவாக இருக்குது. அதுமாரி வந்து இன்னும் நான் காட்டுறேன் வந்து. உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அதே நேரம் என்ன இது நான் இதெல்லாம் சொல்ல வர ரீசன் நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. சரியா, இந்த பாருங்கள், இந்த இதில் போட்டு இருக்குது. இந்த பாருங்கள், இந்த இதில் இந்த பாருங்கள், இது அது உடனே போட்டிருக்கிறாங்க. எக்ஸிடென்ட் ஃபெஸ்ட்னு சொல்லி அந்த இதில் அது பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டிருக்கிறாங்க. தெரியுதா? எக்ஸிடென்ட் ஃபெஸ்ட்ன்றதுல வந்து போட்டிருக்கிறாங்க. சரி, எனிவே நான் இதை எல்லாம் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய இதுவெல்லாம் வந்து குரூப்பெல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். குரூப்பெல்லாம் வந்திருந்தது. என்ன ரீசன் சொன்னேன்னா, நான் வந்து அதை இதாக்கின அதை எடுத்து அந்த காப்பி பேஸ்ட் பண்ணி ஃபோர்வர்ட் பண்ண ரீசன் என்னென்னா, பொதுவாக அந்த நல்ல விஷயங்கள் தான் அதில் போட்டிருந்தது. என்ன துவா செய்ய சொல்லி அப்படி இதில் தான் போட்டிருந்தது. அது அவர் அந்த போட்டவர் வந்து அப்படி தவறுதலாக போட்டாரா, இல்லாட்டி அவங்க தான் போட்டிருக்கிறாங்க. போட்டவர் போட்டிருக்கிறாரு அப்படி மெமரியிலோ அந்த சப்ஜெக்டில் போட்டிருக்கிறார். எதப்படியோ இனி அல்லாஹ் அவங்கள எல்லாருக்கும் லேசாக்கிடும். இப்போ அந்த நோக்கத்தில் தான் வந்து அவங்களும் போட்டிப்பாங்களாக்கின்னு நினைக்கிறேன் வந்து. எதப்படியோ அந்த இதில் தான் நான் வந்து உடனே அதை ஷேர் பண்ணேன். 4 பேர் எல்லாரும் துவா செஞ்சால் நிச்சயமாக வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் வந்துடாது, யாருக்கும் எந்த இழப்பும் வந்துடாது என்று சொல்லி அந்த நோக்கத்தில் அது மாதிரி மற்றதும் இதுக்கு போகிறோம். யாரும் வந்து இந்த மாதிரி இழப்புகளை சந்திச்சிடக்கூடாது, வந்து இது மாதிரி ஆபத்துகள் வந்துடக்கூடாது என்ற அந்த நோக்கத்தில் தான் வந்து பொதுவாக நாங்கள் ஷேர் பண்ணுற ரீசன் வந்து. அது பொதுவாக அந்த படைச்ச அல்லாவுக்கு தெரியும். அதுதான் உண்மை. இனி நான் இதெல்லாம் திரும்ப இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், இதை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு லேடி வந்து நான் நினைக்கிறேன் வந்து அவங்க தெஹியங்கன்னு சொல்லி தான் சொன்னாங்க. தெஹியங்க எங்கன்னு தான் சொன்னாங்க. நான் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும், டீட்டெயில்ஸ் நம்ம எல்லாம் இருக்குது. ஆனால் நான் யாரையும் அந்த அவங்க பேர் கூட தெரியும். ஆனால் அதுலலாம் நான் சொல்ல விரும்பலை. என்ன ரீசன்டா
அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அதாவது நான் போட்ட நினைக்கிறேன் வந்து பொதுவாக எல்லா இடத்துக்கும் அது இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் வந்து வைஃப் நம்பர் எல்லாம் உலகம் எல்லாம் வாங்கி இண்டி கேட்டு பிறகு வந்து ஏன்னா அந்த கால் விடிச்சு போல 4 மணிக்கு 3 மணிக்கு அப்படி இப்படியெல்லாம் கோல் எடுத்து எழுந்திக்கிறாங்க. நான் அந்த டைம் வந்து அந்த இரவு 3 மணி 4 மணி அந்த டைம்ல தூங்கி பிறகு இதாகிக்கிறாங்க. ஏன்னா அது என்னென்னா நான் ஃபோன் சைலண்ட்டில் போட்டுட்டு தான் இதாயிருந்தேன். இனி அதனால் எனக்கு தெரியாது, அந்த டைம் கோல் எடுத்து தெரியாது. இனி புறவும் நான் சுபா எல்லாம் தொழுவிட்டு எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் தூங்கி எழுப்பி தான் கடை போகிறது. அது புறம் 9 மணிக்கால தான் வந்து தெரியும். இப்போ அதாவது இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான். அப்போ கடைசியில் வந்து என்ன செஞ்சீங்க, வைஃபில் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு வைஃபுக்கு கோல் எடுத்து ஒரு 2-3 ஹவருக்கு மேலே என்னென்ன எல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிண்டி நிறைய எல்லா வாய்ஸ் ரெக்கார்டும் மீக்குது வந்து நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-100 வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது வந்து. இனி அவ்வளோ அதையும் இதையும் பேசியிருக்கிறாங்க வந்து. ஆனால் இது ஏன்னா இதெல்லாம் சொல்கிற ரீசன் என்ன, கடைசியில் வந்து வைஃபோ என்னென்ன எல்லாம் சொல்லணுமோ அதே நேரம் அப்படி செய்கிற இப்படி செய்கிற அது செய்கிற இது செய்கிறேன்னு ஒரு பெரிய ஒரு ரவுடி மாதிரி அந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்கிறாங்க வந்து. ஆனால் இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் யாருமே அந்த விஷயம் தெரியாமல் இதாகாமல் உண்மையிலே ஒரு மனுஷன் தவறுதான் செஞ்சாலும் ஒரு மனிதனை அணுகிற முறை இது வந்து நிறைய அந்த அணுகிற முறை இருக்குது வந்து. யாரை இந்த அளவுக்கு தாக்கி இன்னி மனசில் காயப்படுத்துகிற மாதிரி, அதே நேரம் வந்து ஒரு லேடிக்கு வந்து இப்படி உதாவி கோல் எடுத்து பேசுகிறேன்றது வந்து அவ்வளோ ஒரு நல்லதில்லை. அது மட்டும் இல்லாமல் விஷயம் விளங்காமல் அப்படி இப்படி வந்து ஒரு தவறுதான ஒரு மனுஷன் செஞ்சாலும் அதை அணுகிற முறைகளுக்கு வந்து ஏன்னா ரசூல்லா காட்டி தந்த வழிமுறைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்படி பேசுகிறன்றது வந்து யாராக இருந்தாலும் பொதுவாக இது நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன் நினச்சேன்னா, யாராக இருந்தாலும் நாங்கள் யாரையும் உள்ளத்தை தாக்குற மாதிரி பேசுறது, உள்ளத்தை தாக்குற மாதிரி நடந்து கொள்வது வந்து பொதுவாக அது எங்களோட முஸ்லீம்களுக்கு வந்து பொதுவாக அது நல்லதில்லை. இனி அந்த அடிப்படையில் இது பொதுவாக நான் சொல்கிற மேட்ரு என்னண்டா, யாரும் யார மனதிலும் யாரும் நோடிக்க கூட. ஏன்னா இந்த மாதிரி இதால் வந்து நிறைய இழப்புகள் வர, நிறைய பிரச்சனைகள் வர. இனி அந்த இது பொதுவாக இப்போ நாங்கள் எங்களோட எல்லாம் மெயின் நோக்கம் என்னன்னா, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த ஒரு இழப்பும் வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு இழப்பை தாங்குற சக்தி வந்து யாருக்கும் இல்லை. அதாவது ஒரு குழந்தைக்கு எந்த நடந்துட்டாலோ இல்லாட்டி தாய் தாமருக்கு எந்த நடந்தாலோ இல்லாட்டி பிரதர் சிஸ்டருக்கு எது நடந்துட்டாலோ தாங்குற சக்தி இல்லை பொதுவாக. இனி இப்படி ஏதாவது நடந்துட்டால் இனி அந்த குடும்பத்தின் நிலவரம் எப்படி இருக்கு, எவ்வளோ கவலைப்படுவாங்க வந்து, எவ்வளோ கவலைப்படுவாங்க. இனி அந்த அடிப்படையில் தான் வந்து நான் இதுக்கு வந்த ரீசன் வந்து. அதே நேரம் அதில் அந்த இதில் உண்மைத்தன்மை என்னன்னு சொன்னேன்னா, புறவு வந்து அல்லாடக்கிறப்பே கொண்டு வந்து போன மற்ற 3 பேருக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்துட்டான், எந்த ஒரு இதுவும் இல்லை. இனி அதை வந்து அது அந்த வாய்ஸ் கட்டில் இது ஒன்று இருக்குது வந்து, நான் அது பாருங்க நான் அதை போடுறேன். ஓகே, இந்த இதுதான் அந்த உண்மைத்தன்மை. என்னென்ன அது வாய்ஸ் கட்டில் இருக்குது, இதுதான் உண்மை. நீங்கள் கேளுங்க, அதுக்காக வேண்டி தான் நான் இதை போடுறேன். நான் அவங்களோட அனுமதியோட பாருங்க. கொஞ்சம் இருங்க வரேன், கொஞ்சம் இருங்க. இது இந்த வாய்ஸ் இருக்குது, ப்ளே ஆக்குது, டிலீட் ஆயிருக்கா? ஓகே, அது என்ன இதுன்னு சொன்னா வந்து அல்லாஹ்ட கிருபையை கொண்டு அவருக்கும் அந்த போய்க்கும் எந்த இதுவும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்துட்டான். அதே நேரம் வந்து அந்த இதில் வீலில் போன அந்த போயிட தகப்பன் அவருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எந்த இதுவும் இல்லாமல் எல்லாம் பாதுகாத்துட்டான். அதே நேரம் அந்த தாய்க்கும் எந்த இதுவும் இல்லாமல் எல்லாம் பாதுகாத்துட்டான். கட்டாயம் எல்லோரும் வந்து அவங்களுக்காக அவங்களோட மன அமைதிக்காக வேண்டி எல்லோரும் முடிந்த அளவு துவா செய்யுங்க. எல்லோரும் துவா செய்யுங்க, எவ்வளோ துவா செய்யணும் அவ்வளோ துவா செய்யுங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. அதே நேரம் அதாவது என்ன சொல்ல வரேன்னு சொன்னால்,
குரூப் அல்ல இல்லாட்டி வேறு இது இல்லைன்றாலுமே வந்து அவங்க உண்மை தன்மை தெரியாமல் வேறு விடயங்கள் பொதுவாக யாருமே ஷேர் பண்ணாமிக்கிற மட்டும்னாலும் அதே நேரம் வந்து இப்போ சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பெரியவன் அவங்க எல்லோரையும் அந்த துவா பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் மற்ற 3 பேரையும் அல்லாஹ் பாதுகாத்துட்டான். உண்மையிலே அவங்களுக்காக அவங்களோட மன அமைதிக்காக வேண்டி எல்லாரும் துவா செய்யுங்க. இனி அதே நேரம் வந்து இந்த இது விஷயமா அந்த ஒய்ஃபோட அப்படியெல்லாம் அவன் பேசினால உண்மையிலே அவள் நேற்று இன்றைக்கெல்லாம் தூங்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மனத்தாக்கம் கவலை, அவ்வளோ ஒரு கவலை. இந்த மாதிரி இதாகிட்டாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரியான மாதிரி கவலைப்பட்டாங்க. இனி அதனால் யாரும் யார மனதையும் வந்து நோகடிக்க கூடாது. வந்து என்னது அவ்வளோ முஸ்லீம்களுக்கு அவ்வளோ நல்லது இல்லை. அது மட்டும் இல்லாமல் யாருக்குண்டாலும் தான் அது அவ்வளோ நல்லது இல்லை. யாரும் யார மனசை நோடிக்கக்கூடாது. அதே நேரம் வந்து நாங்கள் முடிந்த அளவு நல்ல விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளணும். அதே நேரம் நாங்கள் அடுத்த மனிதனுக்கு எந்த விதத்திலையும் நாங்கள் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. பொதுவாகவே வந்து இனி நாங்கள் உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பெரியவன் வந்து எங்களோட அந்த காலத்துல இது வரைக்கும் நான் வந்து யாருக்குமே அநியாயம் செய்யறதை நான் விரும்புறதில்லை. அதே நேரம் அநியாயக்காரர்களை அல்லாஹ் சும்மா விட மாட்டேன். அது எனக்கு நல்லா தெரியும். நாங்களும் யாருக்காவது அநியாயம் செஞ்சோம்னு சொன்னால் அல்லாஹ் எங்களை சும்மா விட மாட்டான். அதாவது நான் ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் புறம் அதாவது இருக்கிறத பேசுறது வந்து புறம், இல்லாத பேசுறது வந்து அவதூறு. நாங்கள் அவதூறும் சொல்லக்கூடாது. புறம் அதாவது குறைகள் பேசுறது அதுவும் இதாயிடக்கூடாது. வந்து மிகவும் அவதானமாக இருக்கணும். அந்த விடயத்தில் நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும். மிகவும் அவதானமாக தான் இருக்கிற வந்து இது வந்து என்னன்னு சொன்னால் அந்த நல்ல நோக்கம் என்னண்டா அவங்க இப்போ இவ்வளோ பெரிய ஒரு இதொன்று நடந்துருச்சு. அவங்க எங்களுக்கு தெரியாது அந்த இடத்துல தான் வீல் அந்த இது மற்றது எல்லாரும் அந்த சொன்ன இதுகள் மற்றது வந்த ஃபார்வர்ட் மெசேஜுகள் அது மட்டும் இல்லாமல் எஃபியில் வந்தது அது இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கும் அந்த மனத்தாக்கம் அவ்வளோ கவலையாக இருந்தது. வந்து சொல்லி முடிக்க இல்லாத கவலை. என்னடா இப்படி ஒரு இழப்பை சந்திச்சிட்டாங்க. அதுபோல் மற்றவங்களுக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது. அவங்களுக்கு எல்லாரும் துவா செய்யணும். துவா செஞ்சு அவங்கள அல்லாஹ் பாதுகாத்துடணும். அவங்களுக்கு எந்த ஒரு இழப்பும் வந்துடக்கூடாதுன்ற அந்த நோக்கத்தில் தான் நான் ஷேர் பண்ணேன். இது அதுதான் உண்மையான ரீசன். வந்து இதை ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன் அதுதான். உடனே அந்த துவா எல்லாரும் அந்த துவா அது இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் துவா செய்வாங்க தானே. அந்த ஒரு ரீசன்றனால தான் வந்து ரீசன் என்னன்னா அது ஏன்னா அந்த துவா பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் பெரிய ஆபத்துலேருந்து மனிதனை பாதுகாக்கிறார். நீ அந்த வகையில் அவங்க எல்லாரும் துவா கொண்டு தான் நல்லா எல்லாரையும் பாதுகாத்துக்கிறான். அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த மன ஆறுதலை கொடுக்கணும். இனி இந்த விடயங்களை சொல்றதுக்காக வேண்டி தான் நான் இந்த லைவ் வந்து என்னன்னு சொன்னா, அது மட்டும் இல்லாமல் அந்த உண்மையிலே வந்து அந்த நான் சொன்ன மாதிரி எல்லாம் அந்த ஸ்ரீலங்கா அந்த நிறைய குரூப்புகளில் வந்து இந்த இது வந்து இருக்கு. எஃபியில் இதில் நிறைய ஆரம்பத்திலேயே எல்லாம் வந்துருக்குது. வந்து அதை பொதுவாக எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை அந்த உடனே வந்து அந்த எக்ஸிடென்ட் சொல்கிற அந்த அதில் வந்து எல்லாமே போட்டிருக்கிறாங்க. வந்து எல்லாமே போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப்பில் கூட எல்லா இதுவும் வந்திருந்தோம், எல்லாமே வந்திருந்தது. ஆனால் நாங்கள் பொதுவாக அந்த இதில் வந்து அந்த ஃபேஸை மறைச்சி இது அந்த எக்ஸிடென்ட் இதில் வந்து ஃபேஸ் மறைச்சின்னு அந்த உடனே இதாகின அந்த பிக்சர்கள் வந்து கொஞ்சம் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு பிக்சரும் மற்றது அந்த வீல் அந்த விபத்துக்கு உண்டான அந்த பிக்சர் இன்னும் 1-2 பிக்சர் தான் அதுவும் தான் ஷேர் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மற்ற நிறைய இன்னும் பிக்சர்லாம் போட்டிருந்தாங்க. வேறு குரூப் எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. நாங்கள் பொதுவாக வந்து யாருக்கும் எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லாத மாதிரி தான் நாங்கள் எந்த விடயம்னாலும் செய்யறதும் அப்படிதான், செய்யணுமும் அப்படித்தான். நாங்கள் யாருக்கு எந்த விதத்திலையும் எந்த இடைஞ்சலும் பாதிப்பும் யார மனது நோற மாதிரி யாரும் நடந்துடக்கூடாதுன்ற அந்த நோக்கம்தான் ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் எப்பவுமே. ஏன்னா அது யார மனதையும் நாங்கள் நோடிக்கிறோன்றது வந்து கவுபத்தில் உடைக்கிறதுக்கு சமம். அது மட்டும் இல்லாமல் அந்த இதில் அந்த வேர்டுகள் வந்து போட்டிருந்தது, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வேர்டு இதில் போட்டிருந்த அந்த ஸ்ரீலங்கா அந்த என்ன நியூஸ் இது வர அந்த நியூஸில் அந்த இருக்குது சூரா நியூஸ். இந்த சூரா நியூஸில் தான் அது ஃபுல்லாகவே போட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வேறு நியூஸில் எல்லாம் போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. அந்த வேர்டை கூட அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த தெரியும், இந்த தெரியுதா பாருங்கள், இந்த போட்டிருக்கிறாங்க. ஸோ
ஏன்னா அந்த மாதிரி அதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. எது எப்படியோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பெரியவன், அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த வகையில் மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. அந்த போட்டது நான் பொதுவாக என் FB பேஜில் நல்ல விடயங்கள் இருந்தால் எடுத்து அது அதை என்னடா எங்கட அந்த இதை போட்டு பொதுவாக நாங்கள் ஷேர் பண்ணுவோம். என்னடா எங்கட KM வியூஸ் கால்டி மூமெண்ட் இதில் போட்டு நாங்கள் இதாக்குவோம். என்னன்னு சொன்னா மற்றவங்க எலர்ட்டாக இருக்கணும். அது மட்டும் ஒன்று இல்லாமல் இப்போ இப்படி விஷயங்களில் பொதுவாக எல்லோரும் துவா செய்யணுன்ற நோக்கத்தில் நாங்கள் அது அப்படி ஷேர் பண்ணுறது. ஆனால் யாரையுமே பாதிக்கிற மாதிரி இதுவரைக்கும் எங்களோட லைஃப்லேயே யாரையும் பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணுறதும் இல்லை, ஷேர் பண்ண போகிறதும் இல்லை, ஷேர் பண்ணுறதும் இல்லை, அப்லோட் பண்ணுறதும் இல்லை, ஷேர் பண்ணுறதும் இல்லை, அப்படி பண்ண போகிறதும் இல்லை. யாருக்கும் தெரியும் எங்களால் ஒரு அணுவளவும் ஒரு மனிதன் மனம் காயப்பட்ட மாதிரி நாங்கள் எங்கள் லைஃப்லேயே நடந்தது இல்லை, நடக்க போகிறதும் இல்லை, நடக்கவும் மாட்டோம். பொதுவாக எல்லோருக்கும் அது தெரியும். இப்போ எங்களோட FB பேஜ் கால்டி முகமது FB பேஜை போய்த்து நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு விடயத்துலையும் யாரும், ஏன்னா நாங்கள் பொதுவாக சில விடயங்கள் நாங்கள் போடுறது என்னென்றால் மற்றவங்க எலர்ட் ஆயிடணும் என்ற அந்த நல்ல நோக்கத்தில். அது மட்டும் ஒன்று இல்லாமல் இப்படி ஏதாவது நடந்துட்டா உண்டு மற்றவங்க ஒரு எலர்ட் ஆயிடணும். இப்படி இப்போ ஒரு மனிதன் உண்டு ஒரு விபத்துக்கு உண்டாகி ஹாஸ்பிட்டல் போயிட்டா என்ன நடக்க போறேன்ற யாருக்கு தெரியாது. பாத்ரூம்ல விழுந்தாலே உயிர் போயிடுது, பாத்ரூம்ல விழுந்தாலே நாங்கள் கண்கூடா காண்றோம். நிறைய அப்படி விடயங்கள் நடக்குது. அப்போ இவ்வளோ பெரிய விபத்துகள் நடந்த பின்னால அல்லாஹ் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம துவா செய்வீங்க. அந்த துவாவை கொண்டு ஒருத்தர் துவாவை அல்லாஹ் கபூல் ஆக்கிட்டான்னு சொன்னா நிச்சயமா இந்த மாதிரி பெரும் ஆபத்துகளை எல்லாம் பாதுகாத்துருவான்ற அந்த நோக்கம். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலுமே டக்குண்டு அல்லாஹ் லேசாக்கி வீட்டுக்கு வந்து சேர்த்துருவான். இல்லை ஏதாவது ஒரு சோமின் இல்லாமல் இருந்தாலும் அல்லாஹ் லேசாக்கிடுவான் உங்க அனைவரும் அந்த துவா பரக்கத்தினால. அதனாலதான் இந்த விஷயத்தை இதாக. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னால மற்றவங்களும் கொஞ்சம் எலர்ட்டா இருக்கணும். இதுக்கு பின்னால யாருக்கும் இந்த மாதிரி இதுகள் வரக்கூடா என்ற அந்த இது கொஞ்சம் அப்போ ஒரு எலர்ட்டா இருந்தால் இது மாதிரி விபத்துகளை பாதுகாத்து கொள்ளலாம் தானே பொதுவாகவே. அந்த ஒரு நோக்கம் முன்தான். இப்போ நான் அந்த அன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு பஸ் வருது, ஸ்கூல் பிள்ளை ஒரு பிள்ளை இறங்குது, ரெண்டாவது பிள்ளை இறங்க முன்னாடி பஸ்ஸை இழுத்துட்டாங்க. அப்புறம் அந்த பிள்ளை அப்படியே விழுந்துருச்சு. பின் வீலுக்கு அதில் கால் ரெண்டும் பட பார்த்தது எப்படியோ படைச்சரப்போ பாதுகாத்துனா அந்த கால் ரெண்டும் டக்குன்னு அந்த புள்ள எடுத்துருச்சு. அதனால இறங்க முன்னாடி பஸ்ஸை இழுத்துனாங்க, டக்குன்னு அந்த பிள்ளை விழுந்து கால் டயரு கீழே போயிடுச்சு. அது நல்லா பாதுகாத்தான், இல்லாட்டி அது பெரிய விபத்தாக இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்களே இருக்கு, சின்ன விஷயம். ஆனால் அதில் உயிர் இழப்புகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கிறது. அதனால நாங்கள் எல்லாரும் பொதுவாக கவனமாக இருக்கணும்ன்ற அந்த நோக்கம். யாருக்குமே இந்த இழப்புகள் வந்துடக்கூடாது. இழப்பு வந்தால் அதை தாங்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால பொதுவாக யாருக்கு வந்தாலுமே அது எங்களுக்கு வந்த இழப்பு தான். ஏன் காரணம்னு சொன்னால் இல்லை யாருக்கு வந்தாலும் அதை தாங்க இயலாது. கவலை, அந்த கவலையை தாங்க இயலாது. அதனால பொதுவாக சின்ன வயசுல வர இழப்புகள் அது மிகவுமே தாங்க முடியாத இழப்புகள். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலி குடும்பத்துக்கு எவ்வளோ ஒரு கவலையாக இருக்கும். அதனால எல்லோரும் அந்த குடும்பங்களுக்காக வேண்டி அவங்களோட ஆறுதலுக்காக வேண்டி முடிந்த அளவு எல்லோரும் துவா செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலிக்காக வேண்டி அவங்களோட ஃபேமிலியில் பாதிக்கப்பட்டோம் எல்லோருக்குமாக வேண்டி துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட துவா பரக்கத்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களெல்லாம் பாதுகாத்துட்டான். அதே நேரம் யாராவது ஒரு தவறு தான் செஞ்சாலும் அணுகிற முறையில் இருக்குது. இந்த மாதிரி அந்த நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த வாய்ஸ் கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கவலைப்படுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக அது இதுன்னு சொல்லக்கூடாத எல்லா வார்த்தையும் சொல்லி ஒரு எங்கட முஸ்லீம் லேடி உண்டு அப்படியெல்லாம் பேசுறன்றது ஒரு மிகவும் கவலையான ஒரு விஷயம். அதனால முடிந்த யாருமே இதுக்கு பிறகு யாரு ஒரு தவறு தான் செஞ்சாலுமே ஒரு மனதை தாக்குற மாதிரி இந்த மாதிரி தகாத வார்த்தைகள் வேற வார்த்தைகளை பிரயோசிச்சு அவங்கள அது இதுன்னு சொல்லி ஏசுறதுன்றது. அதே நேரம் ஒரு உண்மையிலே ஒரு ஹஸ்பண்ட் தான் தவறு செஞ்சாலும்
அதை வந்து வைஃபோட சண்டை பிடிக்கிறது, வைஃபுக்கு ஏசுறது, பேசுறது, அவங்களோட நம்பர் எடுத்து கால் பண்ணி ஏசுறன்றது வந்து அவ்வளோ நல்லம் இல்லை. பொதுவாகவே அது நான் யாருக்கு பொதுவாக நான் சொல்கிற விஷயம் என்னென்றால், அதாவது யார் ஒரு தவறு செஞ்சாலும் அந்த தவறு செஞ்சவரோட தான் நாங்கள் பேசணும் இதாகணுமே தவிர மற்றவங்களுக்கு ஏசுறது பேசுறன்றது வந்து அவ்வளோ நல்லது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த லேடி வந்து நிறைய வார்த்தைகளால் அதையும் இதையும் பேசி, அது மட்டும் இல்லாமல் முழு ஊர்லையும் வந்து நிறைய என்னமோ நாங்கள் தான் இதாகின ஷேர் பண்ண மாதிரியும் இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லி ஏசிருக்கிறாங்க. இனி அந்த ஒரு ரீசன்றனால தான் நான் இந்த லைவ் வந்த காரணம் என்னன்னா, நீங்கள் தவறாக நினைச்சிருவீங்களே. ஏன்னா நாங்கள் வந்து அந்த காலத்துலேருந்து இது வரைக்கும் மானமருவாதையோடு தான் வாழ்றது. யார மனதையும் யாரும் நோடிச்சதும் இல்லை, யாரை காயப்படுத்தி நாங்கள் எதுவும் போட்டதும் இல்லை, எதுவும் ஷேர் பண்ணது கூட இல்லை, அப்படி செய்ய போகிறதும் இல்லை. நாங்கள் நினைக்கிறது வந்து முழு ஊரும், முழு மக்களும், முழு நாட்டில், முழு உலகத்துல அனைவரும் நல்லா இருக்கணும் உண்டு நோக்கம் உள்ளவங்க நாங்கள். அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நாங்கள் இதாவது இன்ஷால்ல இனி வரும் காலங்களில் மூத்தாம் வரைக்கும் நாங்கள் அடுத்தவங்களுக்கு எந்த அணுவலும் அநியாயம் குணத்தாலேயோ செயலாலேயோ அல்லது உறுப்புகளாலேயோ நாங்கள் செய்ய போகிறதும் இல்லை, செய்ய நினைக்க கூட மாட்டோம். யாரையும் தாக்கியும் நாங்கள் பேச போகிறதும் இல்லை, பேசவும் மாட்டோம். அந்த வகையில் உண்மையிலே எங்களோட தகப்பன் அது மட்டும் இல்லாமல் முழு குடும்பமும் உண்மையிலேயே மிகவும் கௌரவமாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். மிகவும் பெருமையாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. எல்லோரும் ஒருத்தரை விட ஒருத்தர் வந்து சமூகத்துக்காக வேண்டி கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபெமிலியாக இருக்கிறோம். அந்த வகையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, மிகவும் ஆடம்பரமாக சந்தோஷமாக இருக்கிறது. அதே நேரம் அல்லாஹ் மீதானையாக நாங்கள் போய் சொல்ல போகிறது இல்லை, நாங்கள் சொல்லவும் இல்லை, சொல்ல போகிறதும் இல்லை. இந்த சப்ஜெக்டில் வந்து என்னென்னா உண்மையிலேயே வந்து வந்ததை தான் நாங்கள் ஷேர் பண்ணினது. நான் ஷேர் பண்ணீங்கன்னா நேற்று மூணாத்தான் வந்து ஷேர் பண்ணான்னு சொன்னால் அதில் அந்த எழுதி இருந்ததை வந்து ஏன்னா அது நல்ல விடயங்கள் தான் போட்டிருந்தது. அதில் ஏதோ 1-2 வார்த்தைகள் அவங்க அந்த போட்டவங்க தவறாக போட்டிருக்காங்களோ தெரியல. அந்த மெமரி லாஸ் அந்த வார்த்தையை அவங்க பிரயோகிச்சு அதை போட்டிருக்கிறாங்க. இனி அதை அவங்களோட தாக்கி இருக்குமோ தெரியல. எது எப்படியோ அது போட்டவங்களுக்கு தான் இதாகணுமே தவிர நான் ஒரு வார்த்தை கூட நான் அது இதாகல. நான் போட்டது வந்து நாங்கள் அது இதாக என்னன்னா அந்த இதை வந்து ஷேர் பண்ணும்போது கேஎம் வியூஸ்ன்னு வந்து போட்டது, அவ்வளோதான். அது நேற்று போனது, அது இப்போ ஏற்கனவே வந்தது. அது எல்லா இதுலேயும் அது ஷேவாக தான் இருக்குது. வந்து எது எப்படியோ என்னவா இருந்தாலும் இந்த மாதிரி வந்து இப்படியெல்லாம் ஒரு லேடிக்கு எடுத்து ஏசுறது பேசுறதுன்றது வந்து அவ்வளோ நல்லது இல்லை, அவ்வளோ அது நல்ல பண்பு இல்லை. அதனால இதுக்கு பின்னால் யாராக இருந்தாலும் யாரை மனதையும் தாக்காம நாங்கள் பொதுவாக நடந்து கொள்வோம். வந்து பேச்சால செயலால குணத்தால யார மனதையும் நாங்கள் தாக்காம நடந்து கொள்வோம். வந்து முடிந்த அளவு அவரவர பிள்ளைகளுக்கும் அது மட்டும் இல்லாமல் கூட்டம் குடும்பம் யாருக்காக இருந்தாலும் அடிக்கிறது பிடிக்கிறது என்றது சண்டை பிடிக்கிறது சரின்றது வந்து யாரும் செய்யலாம். யாருக்கும் அடிக்கலாம், யாருக்கும் பேசலாம், யாருக்கும் பேசலாம், யாருக்கும் வாயால் எது வேண்டாலும் சொல்லலாம். ஆனால் அந்த வார்த்தை பிரயோகங்கள் அல்லது நாங்கள் இன்னொரு மனிதனை தாக்குறன்றது வந்து அது பொதுவாக அவ்வளோ ஒரு நல்ல மனிதன்ற நல்ல பண்பு இல்லை. அதனால் நாங்கள் முடிந்த அளவு அடுத்த மனிதனை தாக்காத முறையில் நாங்கள் நடந்து கொள்வது வந்து எல்லாருக்கும் பொதுவாக அதுதான் ஆக கிரேட். வந்து நான் பொதுவாக அது நான் எனக்கு சொல்கிறேன். முக்கியமாக வந்து நானாக இருந்தாலும் யாரையுமே தாக்கி பேசுறதுக்கு, தாக்கி எழுதுறதுக்கோ அல்லது தாக்கி ஏசவோ பேசவோ எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை. யாரும் தாக்கி பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. ஒரு மனிதன்ற இல்லாத பத்தி பேசுறது அதுவும் இயலாது. அது மாதிரி ஈர்க்கிறது இல்லாத பேசினால் வந்து அது புறம், இல்லாத பேசுறது அவதூறு, ஈர்க்கிறது ஏதாவது குறை இருந்தால் அதை பேசுறது வந்து புறம். யாருக்கும் அந்த ரைட்ஸ் இல்லை, பேச இயலாது. ஸோ அதனால முடிந்த அளவு நாங்கள் யார மனதையும் தாக்காம நாங்கள் நடந்து கொள்வோம். அதே நேரம்
ஒருத்தர் செய்கிற ஒரு தவறு, யாராவது ஒருத்தர் தவறு செஞ்சால் அந்த முழு குடும்பத்துக்கும் ஏசுறது, முழு குடும்பத்தையும் இழுத்து ஏசுறது, அல்லது அவங்களோட வஃபாத்தான அவங்களுக்கு ஏசுறது, அல்லது அவங்களோட மனைவிக்கு ஏசுறது, ஒரு ஹஸ்பண்ட் தவறு செஞ்சால் மனைவிக்கு ஏசுறது, அல்லது அந்த குடும்பம் நானதம் கூட்ட குடும்பங்களுக்கு ஏசுறதுன்றது யாரா இருந்தாலும் அது நல்ல பண்பு இல்லை. அது நாங்கள் அந்த மாதிரி பண்புகளை விட்டுறோம். யார் தவறு செய்கிறதோ செய்கிறவங்களோட பேசணும். அதே நேரம் சரியான ஒரு கவலையான விஷயம் என்னென்னால், இந்த இதில் என்னன்னா இன்னும் சிலவங்க பொறாம இல்லது கோபம் இருந்தால் அவங்களும் சேர்ந்து மூட்டி விட்டுறது, அப்படி பண்புகளும் இருக்குது அந்த மக்கள்கிட்ட. என்னது நல்லா மூட்டி விட்டுறது, மூட்டுறது, வைனாக்குறது, இந்த மாதிரி பண்புகள் நாங்கள் யாருமே செஞ்சிடக்கூடாது. அது அவ்வளோ நல்ல பண்பு இல்லை. நாங்கள் அப்படி வைனாக்குறது படைச்ச ரப்புக்கு எல்லாம் தெரியும். நான் யாருக்காவது அநியாயம் செஞ்சாலும் அல்லாவுக்கு தெரியும். அதுபோல இன்னும் யாராவது மறைமுகமா ஒரு மனிதனுக்கு அநியாயம் நடக்கணும், அல்லது அந்த குடும்பத்துக்கு கேவலம் வரணும், அந்த குடும்பத்தை கேவலப்படுத்தணும் என்ற நோக்கத்துல யார் என்ன செஞ்சாலும் அந்த படைச்ச ரப்புக்கு தெரியும், அல்லாவுக்கு எல்லாம் தெரியும். நான் அநியாயம் செஞ்சிருந்தா நிச்சயமா அல்லாஹ் என்ன அழிச்சு போடுவான், எனக்கு நிச்சயமாக தெரியும். அநியாயக்காரர்களை அல்லாஹ் விடமாட்டான், அநியாயம் செய்யற யாரையும் அல்லாஹ் விடமாட்டான். அது எனக்கு நல்லா தெரியும். நாங்க யாருக்காவது அநியாயம் செஞ்சுட்டோமா அல்லாஹ் விடமாட்டான், அல்லாஹ் எக்காரணம் கொண்டும் விடமாட்டான். நாங்க யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயக்காரர்கள பதுவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அது ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அது பெரிய இழப்புகள் ஆகிரும். ஏனென்றால் அநியாயம் யாரும் செய்யக்கூடாது. சோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அநியாயக்காரர்கள் பதுவா மிகவும் டேஞ்சர். அந்த வகையில அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் யாருக்குமே எந்த ஒரு அநியாயம் யாருக்கும் செஞ்சும் இல்லை. அநியாயமா யாரை பத்தியும் தாக்கி ஏசியோ பேசியோ அல்லது எதுவுமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில உண்மையில் பெருமையாக இருக்கிறது. நிச்சயமா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அதுபோல அநியாயக்காரர்கள பதுவாலிருந்து நாங்க யாரும் தப்பேலாது. அநியாயம் செஞ்சிட்டால் அநியாயக்காரர்கள பதுவாலிருந்து தப்பேலாது. இனி அல்லாஹ் பாதுகாக்கட்டும். எந்த ஒரு தவறும் செய்யாத, எந்த இதுவுமே இதாகாத, எனக்கு அது மட்டும் இல்லாம ஒய்ஃபுக்கோ அது இதெல்லாம் சொல்லி அப்படி தாக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். யாரும் அப்படி தாயினவானோ. ஏன்னா அநியாயம் யாருக்கும் செஞ்சிட்டால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் பொறுக்க மாட்டான். அதே நேரம் தவறு செய்யாதவங்களுக்கு அதை மீதையும் சொல்லி பேசுறது அல்லாஹ் பொறுக்க மாட்டான். இனி அந்த வகையில யாரும் யாரையும் நாங்க தாக்கி பேசுறத முடிந்த அளவு நாங்க நிறுத்திடுவோம். பொதுவா சொல்றேன், யாரும் யாரையும் தாக்கி பேசுறதை நாங்க நிறுத்திடுவோம். யாராவது ஒருத்தர் தவறு செஞ்சால் அவங்களோட நாங்க பேசுவோம், அவங்களுக்கு உண்டான ஆக்ஷன் எடுப்போம். அவங்க தவறு செஞ்சாண்டா